Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Tony. Happy birthday to you. தல தோனி சார் விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகேவா, உங்களுக்கு 44வது பிறந்த நாள். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தோனி சாரை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, வார்த்தையே வரல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா தோனி சார். தோனி சார் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரருங்க. இந்திய கிரிக்கெட்டுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆமாவா இல்லையா? கூல் மேன், வெரி வெரி கூல் மேன். ஓகேவா, அவர் வந்து கேப்டனாக இருக்கும்போதும் சரி, டீமில் விளையாடும் போதும் சரி, அப்படியே ரொம்ப கூலாக இருந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதில் நம்பர் 1. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தோனி பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போன்னு இல்லை, நான் ஸ்கூல் டைமில் இருந்து அப்போல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இப்போ தான் நடக்கிறது இல்லை. அப்படியே ஒரே வைபாக இருக்குங்க. அந்த டிவி முன்னாடியே தான் நாங்கள் உட்காந்துட்ருப்போம். அந்த ஆட் போடுவாங்கள்ல, அப்போ மட்டும்தான் ஏதாவது வேலை இருந்தால் செஞ்சுட்டு டக்குன்னு வந்துட்டு டிவி பார்க்குற ஆள், கிரிக்கெட் பார்க்குற ஆள். அந்த அளவுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே கிரிக்கெட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்மளுக்கு கிரிக்கெட்காகவே தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர் வந்து தோனி சார். எல்லாருடைய சார்பாகவும் தோனி சார் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இந்த பூமியில் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து இந்தியாவுக்காக இன்னும் நிறையா வந்து கிரிக்கெட் போட்டிகள் விளையாடி நீங்கள் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும் தோனி சார். ஓகேவா? தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தோனி சார். தேங்க்யூ. வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இன்றைக்கி வந்து மண்டே வந்துட்டு ஒரு சிறப்பான நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அப்பாவுக்கு வந்துட்டு குடமுழுக்கு விழா, அவருடைய திருச்செந்தூர் கோயிலில் வந்துட்டு குடமுழுக்கு விழா வந்து நடைபெற்றிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து அந்த சிறப்பு நிகழ்ச்சி வந்து நடக்குது. அதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து இருக்கிறாங்க. நான்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலெலாம் நான் பார்த்ததே இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா? முத்துமலை முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா, செந்தில் நாதனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. வந்து என்னடா செந்தில் நாதருக்கு அரோகரான்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் தம்பியோடைய பேரும் செந்தில்குமார் தான். அவருக்கும் வந்துட்டு பழனியில் போய் தங்கத்தேர் எடுத்தாங்க. மொட்டை அடித்தது எல்லாமே, ஃபஸ்ட்டு மொட்டை எல்லாமே அங்கே தான். பாலசுப்ரமணின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவருடைய பேரும் செந்தில்குமார். அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகருடைய பேரும் செந்தில்நாதன். அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து நம்ம உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக தருவார். ஓகேவா? அவருடைய blessings வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் my dear brothers and sisters. Thank you. Smile, be strong, be happy always. Okay, my dear brothers and sisters, உங்களை எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் பிடிக்குங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து கிரிக்கெட்னா பிடிக்கும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோலேயும் கிரிக்கெட்னா பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நைட்டு படுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு நிம்மதியாக வந்து தூக்கம் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎல் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ஆமாம் தானேங்க? டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் கூட எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் ஒன்று வெள்ளாளகுண்டமில் இருக்குது. அதில் கூட வந்து மேட்சஸ் வந்து நடந்தது. எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எல்லாமே நல்லா பார்ப்பேன். ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து எண்ட் மேட்ச் வரைக்கும் நல்லா பார்ப்பேன். சீரியல்ஸும் பிடிக்கும், கிரிக்கெட் அதை விட பிடிக்கும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் தமிழன்ஸோ அண்டு திண்டுக்கல் டிராகன்ஸ், அந்த ரெண்டுமே கிரிக்கெட் வந்து விளையாடிருந்தாங்க திண்டுக்கல்லில். ஆனால் ஃபைனலில் வின் பண்ணதே யார் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் தமிழன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுடைய டெடிக்கேஷன் பிடிக்கும். எல்லாமே சின்ன சின்ன தம்பிங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அற்புதமாக விளையாண்டாங்க. அதே மாதிரி அந்த கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சாய், சொல்லவே வேண்டாங்க. தோனி மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஒரு டைப்பு. யாரையுமே வந்துட்டு கேட்ச் பிடிக்கலனாலும் சரி, சீக்கிரமாக அவுட் ஆனாலும் சரி, அவர் மூஞ்சில் வந்து நான் கோவம் வந்து பார்த்ததே இல்லைங்க. தட்டி கொடுத்து ஓகே பார்த்துக்கலாம், ஓகே உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு தான் அந்த ஜெயிக்க வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயிக்க வச்சிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ
புது புது அந்த டீமில் வந்துட்டு குட்டி குட்டி தம்பிஸ்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபைனலில் வந்து நேற்று வந்து வின் பண்ணிட்டாங்க. நீங்களாம் மேட்ச் பார்த்தீங்களா? நான் மேட்ச் பார்த்தேன். லாஸ்ட்டாக எண்டு வரைக்குமே மேட்ச் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகே, திருப்பூர் தமிழன்ஸ் டீம் உங்கள் எல்லாருக்கும் மை ஹார்ட்டி விஷஸ். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் நிறையா மேட்சஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு சிலர் கண்டிப்பாக என்ன மாதிரி இருப்பாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. என்ன தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்கள வந்து அனுப்பிச்சி விட்டாலும் ஓகே, ஸ்கூல் படிக்கிறது ஒரு நல்ல நல்ல விஷயம். அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவாங்க. அதை நினைக்கும் போது நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும், வைபாக இருக்கும். ஓகேவா? இருந்தாலுமே நம்ம நம்ம குழந்தைங்கள குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அதே திங்கிங்லே தான் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், படித்தானா, விளையாண்டானா, சேஃபாக இருக்கானா, ஹாப்பியாக இருக்கானா, தூங்குறானா, வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டானா, வந்துட்டு எல்லாமே மீதி வைக்காமல் நல்லா சாப்பிட்டானா, எல்லாருக்கூடைய ஜெல்லாகி நல்லா ஹாப்பியாக இருக்கானா, நல்லா படிக்கிறானா, சேஃபாக வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நானுமே அதில் வந்து நம்பர் 1ங்க. அதை நினச்சிக்கிட்டே தான் நான் இருப்பேன். என்னுடைய பொண்ணு சரி சனா குட்டிக்கையும் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். அவன் வந்து சேஃபாக வரணும். ஓகே, அவன் நல்லா சாப்பிட்ணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும். சனா குட்டி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, எப்போ நீ இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சனா குட்டி, என்ன தான் நான் பேசினாலும் ஹாப்பியாக இருந்தாலும் இதெல்லாம் சும்மா உன் கூட இருக்கிற ஹாப்பி மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்ஃபில்லான ஹாப்பி. ஓகேவா? சீக்கிரமாக வா. ஓகே, தேங்க்யூ. சேஃபாக இரு, நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா சாப்பிட்ணும். முக்கியமாக யார்கிட்டையும் அடி வாங்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, அப்படியே வாங்க. தொட்டடை இது தெரியுதுங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இது ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு பொடி. இன்றைக்கி ஒரு ரைஸு அண்ட் தென் பருப்பு பொடி, நேற்று வச்ச அந்த நண்டு இருக்குது இல்லைங்க, இது தாங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஓகே, பொடி இல்லையா, குழம்பு வைக்க சலுப்பாக இருக்கா? ஓகே, கவலையே படாதீங்க. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் நான் வந்து அது உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் சமையல் பண்ண சலுப்பாக இருக்கா, குழம்பு வைக்க சலுப்பாக இருக்கா, ஒன்றுமே இல்லை. பொட்டுக்கல்ல இருக்கா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கல்ல இருக்கும். அதை டக்குன்னு பிரித்து ஒரு கிளாஸ் பொட்டுக்கல்லையை போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் ஒரு 5 பூண்டு. என்ன தெரியுங்களா, அதை போட்டுட்டு இப்போத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான். இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, எல்லாமே ராவாக சேர்த்துனால, அதனால் இப்போத்துக்கு சாப்பிட்றது எல்லாம் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா டர்ருன்னு நல்லா நைஸாக அரைச்சிருங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவ்வளோதான். பருப்பு பொடி இது வந்து பொட்டுக்கடலை பொடி அம்சமாக இருக்கும். பருப்பு பொடியை விட சுட சுட சாதத்தில் போட்டு இந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டு, உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் போட்டுக்கலாம், அல்லது நல்லெண்ணெய், எண்ணெய், உங்களுக்கு வாட்டவர் என்ன வேணுமோ, என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சுட சுட சாதம் போட்டு அதை பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹாஹா, குழம்பெல்லாம் என்னத்துக்கு ஆகிறது, அம்சமாக வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி மண்டேங்க. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரிஸ்காய் தூங்கி எழுந்திரிச்சிங்களா, அல்லது ஐயோ மண்டே வந்துருச்சுடா, இந்த 7 நாள் 6 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே லேசியாக எழுந்திரிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்காய் எழுந்திரிச்சிருப்பாங்க. ஐயோ வேலைக்கு ஓடணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருப்பாங்க. எப்படி தான் எழுந்திரிச்சாலும் நம்ம ஒர்க்கை நாம் தானே பார்த்தாகணும். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வந்து லன்ச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி ஆக போகுது. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க, மிச்சம் மீதி. அதுதான் மண்டே லஞ்ச். எல்லார் வீட்லேயுமே சண்டே என்ன செய்கிறாங்களோ மிச்சம் மீதி அதுதான் மண்டேவாக இருக்கும். ஈவினிங் மேலே தான் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. ஸ்கூலுக்கு குட்டீஸ்க்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த மிச்சம் மீதி எல்லாம் இருக்குல்ல சண்டே செஞ்சது, அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அதை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக மை டியர் சிஸ்டர்ஸ்? ஓகே, ஏன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சாப்பாடு, அப்புறம் என்ன பொடி
பொட்டுக்கடல பொடி, அப்புறம் நேற்று செஞ்ச அந்த நண்டுஸ் இருக்குல்ல, நண்டுஸ் அது வந்து மிச்சம் மீதி இருந்தது. அதை நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ரசம், ஒரு தயிர். இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டு சமையல், சாரி நம்ம வீட்டு சமையல் என்னன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே எக்ஸாமுக்கு படித்தாச்சு, எக்ஸாம் வருதுன்னு தெரியும், விடிய விடிய படித்தாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, சூப்பராக எழுதியாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, லீவுக்கு போயிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்தாச்சு. ஓகே, அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும், அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு நம்ம லீவில் வந்து அடம் பிடிச்சி எல்லாமே வாங்கியிருப்போம். நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருப்போம். ஓகேவா? பட் இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வரும்போது அப்படியே கருக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு பீரியடும் எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டு பேப்பர் இருக்குல்ல, அதெல்லாம் திருத்திட்டு ப்ராக்ரஸ் அது வந்து கொண்டு வருவாங்க. யார்? நம்ம டீச்சர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த ப்ராக்ரஸில் என்ன இருக்கோ அப்படின்னா மார்க் ஷீட், அதில் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுடைய மார்க்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு வாட் எவர் என்ன இருக்கோ அது எல்லாருடைய மார்க்ஸும் போட்டு, ஃபெயிலாக இருந்தால் ஃபெயிலு அதை போட்டு ரெட் கலரில் வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, கோடு போட்டிருப்பாங்க ஃபெயில் சொல்லிட்டு. அப்புறம் ரேங்காக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, 5th இருப்பாங்க, ஒருத்தர் 10th இருப்பாங்க, ஒருத்தர் வந்து லாஸ்ட் ரேங்காக கூட இருப்பாங்க. ஓகே, அது எல்லாமே அந்த மார்க் ஷீட்டில் வந்து அந்த ப்ராக்ரஸ் கார்டில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். உடனே நம்ம டீச்சர்ஸ் உள்ளே வந்துட்டு, சசி எந்திரி, ஓகே உன்னுடைய மார்க் இவ்வளவா, நாளைக்கு போய் உன் பேரண்ட்ஸ்கிட்ட இது சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, நாமளும் சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே ஜென்யூனாக அப்பாட்ட ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து சைன் போட்டுருவாங்க. ஃபெயில் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாலாம் அப்படின்னு தான், ஃபெயில் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் ஃபெயிலாம் ஆகிறது இல்லைங்க, நான்லாம் கிளவர் கேர்ள், எல்லா வகுப்புலையுமே நான் வந்து பாஸ் ஆகியிருக்கேன், நல்ல ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான் நான் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான், ஃபெயிலாம் ஆக மாட்டேன். எங்கள் அப்பாவாக இருந்தால் ஓகே சசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், ஆனால் இதை விட இன்னும் பெட்டராக அதிக மதிப்பு வந்து வாங்கணும், மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்பாஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி கொட்டுவாங்க. இன்னைக்கு எதுக்கு அனுப்பிச்சேன் ஸ்கூலுக்கு, படிக்கிறதுக்கு அனுப்பிச்சேன்னா என்னத்துக்கு அனுப்பிச்சேன், மார்க்ஸ் பாரு ஒன்றுமே இல்லை, தண்டம், இனிமேட்டு நீ வந்து ஸ்கூலுக்கே போகாத, லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க, இப்படி இருந்தால் எப்படி நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க. ஒரு சிலர் நாம் என்ன பண்ணுவோம், இந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிறதுக்காக நாம்ளே பேரண்ட்ஸோட சைனை போட்டு 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 பார்த்து நாம்ளே ப்ராக்ரஸில் வந்து சைன் போட்டுக்குவோம். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதில் எத்தனை பேர் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லும், எத்தனை பேர் ப்ராக்ரஸ் கார்டில் நீங்களே வந்து சைன் போட்டிருக்கீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வாங்காமல் நீங்களே சைன் போட்டு அந்த மார்க் ஷீட்டை வந்து மிஸ்கிட்ட வந்து கொடுத்துருக்கீங்க? ப்ளீஸ்